ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டேக்கு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பாஸ், லவர், சர்வெண்ட். ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சு இல்லையா இந்த எஃப்எஃப். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதையும் சீக்கிரமாகவும் அதே மாதிரி டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டு இந்த ஸ்டோரியை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போது இந்த பாஸ், லவர், சர்வெண்ட் இந்த பார்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற பார்ட்ஸை நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். சரியா? அதாவது நம்ம டே இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பெரிய மாஃபியாவில் ஒரு பெரிய லீடராக இருப்பார். அந்த வீட்டில் நம்ம ஜேகே ஒர்க்குக்கு வந்திருப்பார். அதாவது ஒரு மெய்டாக நம்ம டேக்கான ஃபுட் எல்லாமே நம்ம ஜேகே தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அப்படி நம்ம ஜேகே நம்ம டேவோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்பார் ஒரு மெய்டாக. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம ஜேகே எதுக்காக வந்திருக்காருன்னா நம்ம டேவை கொல்றதுக்காக தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஜேகேவோடைய குழந்தைய வேற ஒருத்தன் கடத்தி வச்சுட்டு உன் பொண்ணு உனக்கு பத்திரமா வேணும்னா நீ அந்த டேவை கொல்லணும்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து தான் நம்ம ஜேகேவை இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பியிருப்பான். இது நம்ம டேக்கு தெரியாது. நம்ம ஜேகேவும் சரி நான் அவனை கொண்டுறேன், என்னுடைய பொண்ணு எனக்கு நீ பத்திரமா கொடுத்துடணும்னு சொல்லி ஒரு பெரிய கான்ட்ராக்டோட தான் நம்ம ஜேகே உள்ளே வந்திருக்காரு இல்லையா. அதோடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக ஒரு பெரிய ஃபாரஸ்ட்க்கு ஒரு ட்ரிப்புக்காக போயிருப்பாங்க எல்லாருமே. ஆனால் அந்த இடத்துல நம்ம டேக்கு ஜேகே பாய்சன் கொடுத்துருப்பாரு. அந்த பாய்சன் வேலை செய்யும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அது வேலை செஞ்சிருக்காது. நம்ம ஜேகேவுடைய ஒரு குறும்புத்தனம் ஒரு மூமெண்ட்டும் நம்ம டேக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம டே ஜேகே மேலே கொஞ்சமாக லவ் அப்படின்ற ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் மூமெண்ட்டை அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம டே லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அதை நம்ம ஜேகே கிட்ட கன்வே பண்ணல. ஜேகேவோட எண்ணங்கள் டேவை கொள்றதுனால இருக்குது. ஆனால் டேவோட எண்ணங்கள் ஜேகேவை லவ் பண்ண வைக்கணும், நம்ம ஜேகேவை மேரேஜும் பண்ணிக்கணும், அவங்க கூட சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம டே இருக்காரு. ஸோ இது வரைக்கும் தான் அந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேகே டேவோட ரூமில் வேகமாக ஓடிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம டே நம்ம கிம் கிட்ட சொல்கிறாரு, ஆக்சுவலாக ஜேகேவை நான் கிஸ் பண்ணிட்டேன்டா. நான் கிஸ் பண்ணலடா, அவனா தான்டா என்னை ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா, நானும் அவனை பேக் கிஸ் பண்ணேன்டா, ஜேகே என்னை லவ் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்ல நம்ம கிம்முக்கா பயங்கர ஷாக் ஆகிடுது. ஷாக் அப்படின்றத விட ஒரு விதமான சந்தோஷம். என்னது, உண்மையிலே அவன் உன்னை லவ் பண்ணுறானா? அப்புறம் ஒன்று, நீ அவனை லவ் பண்ணுறல்ல, அதை போய் சொல்ல வேண்டியதானே. இத்தனை நாள் சொன்னால் ஏற்றுப்பானோன்னு யோசித்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஏன்னா அவனே என்ன இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருக்கானே, கண்டிப்பாக என் லவ்வை நானே போய் சொல்கிறேன், அவனுக்கு என் லவ்வை புரிய வைக்கிறேன், என் லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவனையும் என்ன லவ் பண்ண வெப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அவர் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாரு. இதை கேட்ட கிம் அவர் ஒரு சந்தோஷத்தோட அப்படியே வெளில வராரு. இந்த சைடு நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. அந்த ரூம்லேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி இருப்பார் இல்லையா. ஆக்சுவலாக வெளியில் எல்லா பாடி கார்ட்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஜோப்போ அங்கே தான் இருந்திருப்பாரு. ஜேகே வெளியில் ஓடி வராரு பாருங்க. நம்ம ஜோப்போ தள்ளி விட்டுட்டு தான் அவர் ஓடுறாரு. நம்ம ஜோப்பா கீழே விழுந்துறாரு. அட பாவி, யாரா அவன் இந்த ஓட்டம் ஓடுறானேன்னு சொல்லிட்டு தட்டு மாதிரி ஏஞ்சி நிற்கிறாரு. பார்த்தா நம்ம ஜேகே தான் ஓடிட்டு இருக்கிறது. என்ன இது, இவன் இப்படி ஓடுறான், உள்ள என்ன இருக்கும், அவன் செத்ததையா இவன் இப்படி பார்த்துட்டு ஓடுறான், இப்படிலாம் ஓடனா எனக்கே டவுட் வருது, இவன் தான் கொண்டு இருப்பான்ட்டு, அடே நில்லுடா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இவர் பின்னாடியே ஓடிடுறாரு. நம்ம ஜேகே பின்னாடியே அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது, அவன் அந்த ஓட்டம் ஓடுறான், இவனே தள்ளி விட்டு ஓடுற அளவுக்கு உள்ள என்ன இருக்கும், ஒருவேளை நம்ம பாஸ் பயங்கரமாக கோவப்பட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கிம் வராரு. என்ன பண்ணுறீங்க இங்கே எல்லாரும்? சார் அது இல்லை, என்னாச்சு, ஜேகே ஒரு மாதிரி பதட்டமாக ஓடினாரு. ஓ அதுவா, எதுக்கு இவ்வளோ லேட்டாக எழுப்புனன்ட்டு டே பிடிச்சி கத்தி விட்டுட்டான். ஐயோ அப்படியா, சரி நாங்கள் வேணால் போய் ஜேகேவை சமாதானப்படுத்துகிறோம். ஒன்றும் நீங்கள் சமாதானப்படுத்த வேணாம், எனக்கு ஏதோ ஒரு ட்ரிப் போகலான்ட்டு டே சொல்லியிருக்காரு, போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கள், நீங்களும் போய் ரெடி ஆவாங்கன்னு சொல்லிட்டேன். இவனுங்களும் அங்கேருந்து வேகமாக போயிடுறானுங்க. ட்ரிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம கிம்மும் சிரிச்சுட்டே போயிடுறான். ஓடு எவ்வளோ தூரம் ஓடுவேன், டே கிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு அவரும் நினச்சிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே எடுத்த ஓட்டம் நம்ம ஜேகே எங்கே போய் நிற்கிறாருன்னா அவருடைய ரூமில் அந்த பெட்டு மேலே போய் பெட்ஷீட்டை போத்திட்டு உட்காந்துடுறாரு. ஐயோ என்னால் முடியல, கடவுளே, டே ஜேகே என்னடா பண்ணி தொலைச்ச, இப்போ அவன் என்னடா நினைப்பான் நம்மளை பற்றி, நீ ஏன்டா அவனை கிஸ் பண்ண, நீ கிஸ் பண்ணவே தாண்டா அவன் உன்னை கிஸ் பண்ணான், எதுக்குடா இங்கே வந்த, அவனை கொள்றதுக்கு தானே வந்த, அப்புறம் கேட்டுட்டு அவனை கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தன்னை பயங்கரமாக திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம ஜோ போகிறாரு. டே மச்சான் என்னடா ஆச்சு, என்ன ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க, என்ன பெட்ஷீட்டெல்லாம் போத்திட்டு இருக்க, என்னடா என்ன அவன் செத்துட்டானா, வா ஓடி வா நம்ம போய் ஆக்டிங் ஆரம்பிக்கணும், அழுகுற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணணும், வா அப்படின்னு சொல்ல. ஐயோ அவன் ஒன்றும் சாவலடா. என்னது சாவலியா,
என் கண்ணு முன்னாடி தானே நீ விஷத்தை ஊற்றி கொடுத்த. அவன் அதை குடித்தானே, நானும் பார்த்தனே. அவன் சாவலன்னு சொல்கிற. ஐயோ அதை விடுடா, நான் அதை யோசிக்கவே இல்லை. ஆமாம்ல, நான் தானே அவனுக்கு பாய்சனை கலந்து கொடுத்தேன். அவன் ஏன்டா சாவலை? டேய் லூஸ் மாதிரி பேசுகிறோம். நான் உன்கிட்ட கேட்டால் நீ ஏன் கிட்ட கேட்குறியா? ஜேகே என்ன தாண்டா நடந்தது, முதல்ல அதை சொல்லுடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேவா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, நான் அவனை கிஸ் பண்ணேன்டா. சரி நீ கிஸ் பண்ண, அவன் உன்னை தள்ளி விடல? எங்கடா தள்ளி விட்டான்? அவன் என்னை இழுத்து பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டான்டா. என்ன அது? ஓ மை காட். அப்போது ஜேகே நான் அவனை கேட்பேன், தப்பாக நினைக்க மாட்டேல? இன்னும் இது உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா? ஜோ என்னடா கேட்குற நீ? சீக்கிரம் சீக்கிரம் சொல்கிறா, ஆர்வமாக இருக்குடா. ஆமாம் சூப்பர்டா மச்சான், இன்னும் சூப்பர். அவன் இப்போ எப்படி சாவலன்ற டவுட் எனக்கு வந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய பாய்சனுன்னு தெரியுமா அவன் என்கிட்ட கொடுத்தான். ஆனால் அந்த பாய்சனுக்கு அவன் பாடி கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணலடா. ஆமாம்ல, அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜோப் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவனை கொல்றதெல்லாம் விடு, இன்னும் ஒரு நாள் நம்ம இங்கே இருக்க தான் போகிறோம். அவனை நான் எப்படி வேணாலும் கொண்டுப்பேன். ஆனால் அவன் எப்படிடா என்னை கிஸ் பண்ணலாம்? அவன் எங்கடா உன்னை கிஸ் பண்ணான்? நீ தானடா அவனை கிஸ் பண்ண. ஐயோ ஜோப் திருப்பி திருப்பி அதே சொல்லாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. சரி விடு, ஏதோ ஒன்று கிஸ் பண்ணிட்டேன், அவனும் உன்னை கிஸ் பண்ணிட்டான். ஒரு கேட்டால் கனவா நினச்சிரு. என்னது கனவா நினச்சிரா? அதுதான் முடியலையே அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து ஒரு மாதிரி கடுப்புலேயே வந்து உக்காந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே ஒரு 10 to 15 minutes வந்து பாஸ் ஆகுது. நம்ம ஜேக்கோட ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. நம்ம ஜோப் தான் போய் ஓப்பன் பண்ணுறாரு. யார் இது அப்படின்ட்டு பார்த்தா நம்ம கிம்மு. சொல்லு கிம், என்ன வேணும்? ஜேகே அங்கே உள்ளதான் உட்காந்துட்ருக்கான். சரி ஓகே, இன்னும் ஒரு 15 minutes நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டு கீழே வாங்க. ஏன்னா ரெடி ஆகிட்டு கீழே வரணுமா? எதுக்கா? நீ இங்கே சாப்பிட்டு தூங்கத்துக்கா வந்த? இல்லைல்ல, என்ஜாய் பண்ண தானே வந்த. ஒரு ட்ரிப்பு ஒன்று போகலான்ட்டு டே சொல்லியிருக்கான். என்ன ட்ரிப்பா? ஆல்ரெடி ட்ரிப்பு பிளான் பண்ணி தானே எங்கே வந்திருக்கோம். ஷோ எப்பா, ஒரு சின்ன ட்ரைவ்டா. நம்ம வேன் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. அதுக்கு என்ன, மவுண்டனை சுற்றி போயிட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நம்ம போனப்போ ஒரு சைடு தானே போனோம், ஒரு சைடு இருக்குல்ல, ஒரு சைடு போனால் மவுண்டனோட லாஸ்ட் பாயிண்டில் நம்ம நிற்போம்மா. சூப்பராக இருக்குமா சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே விசாரித்து வச்சுருக்கேன், போயிட்டு வந்துடலாம். ஜேகே உன்னையும் வரணுன்ட்டு டேஸ்ட் இட்டு ஆர்டர் போட்டிருக்கான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோப் வந்து கிம் கிட்ட பேசிட்டு அவர் உள்ளே வந்து நம்ம ஜேகே கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஜேகேவும் வந்து சரி போகலாம், வரலன்னு சொன்னால் அவன் விட மாட்டான். அதுவும் கரெக்டு தான், சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. இவங்க சொன்ன மாதிரி ஒரு 15 minutes நம்ம ஜேஓப்பும் ஜேகேவும் வராங்க. ஜேகே எப்படி வராருன்னா, ஜேஓப்பு முன்னாடி போய் சொல்லிட்டு இவர் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அதாவது நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம ஜேகே வந்து ஃபுல்லாக தெரிய மாட்டான். அதாவது அவனோட ஃபேஸை வந்து நம்ம டேவால் கிளியராக பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அவன் மறைஞ்சிக்கிட்டே வரான். ஆக்சுவலாக வந்து பயத்தினால இல்லை, நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷையாகவே இருக்குது. நம்ம டேவை பார்த்தா எங்கே நம்ம கிஸ் பண்ணது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஞாபகம் வருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே தான் அவர் வந்து மறைஞ்சு நிற்கிறாரு. இதை வந்து நம்ம டேவும் நல்லாவே ஃபீல் பண்ணுறான். ஆனாலும் வந்து நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம ஜேகேவை பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஜேகேவும் பயங்கரமாக டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சரி எல்லாரும் வந்துச்சா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த வேனில் ஏறிடுறாங்க. ஸோ இவங்க வந்தவங்க வரைக்கும் சும்மா ஒரு சைடு மவுண்டனை வந்து அதாவது ரொம்ப பெருசு இல்லையா, நடந்து போக முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த வேனில் போயிட்டு மவுண்டனோட வியூ பாயிண்டில் 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு வியூ பாயிண்ட் போயிருப்பாங்க, இன்னொரு வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு வந்துடலாம், கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதே இவங்களோட பிளான். ஏன்னா நாளைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே இவங்க இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு ஆஃப் டே அந்த மாதிரி இருக்குது இவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே இன்றைக்கி இந்த போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஜேகேவும் ஜேஓப்பும் அந்த வேனில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு ஃப்ரண்ட் சீட்டில் வந்து நம்ம டேவும் கிம்மும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம டே ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜேகே பாப்பானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜேகேவா திரும்பனா நான் திரும்ப மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு 15 minutes அப்படியே அந்த மவுண்டன் கிளம்ப் பண்ணி அவங்க அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தராக இறங்குறாங்க. லாஸ்ட்டாக வந்து இறங்குறது வந்து நம்ம டே இறங்குறாரு. டேக்கு பின்னாடி வந்து நம்ம ஜோப்புக்கு பின்னாடி தான் வந்து நம்ம ஜேகே இறங்குறாரு. அங்கே வந்து அங்கே நம்ம பிளான் பண்ணி என்ன பண்ணிடுறாருன்னா, நீ ஃபஸ்ட்டு போ, நான் ஒரு சில திங்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட நம்ம ஜோப்பா சரி ஓகே நானே இறங்குறேன் அப்படின்ட்டு அவர் இறங்கிடுறாரு. பின்னாடி வர ஜேகேவும் வந்து ஓகே நம்மளும் நம்ம ஜோப்பு கையை பிடிச்சிட்டே போயிடலான்ட்டு நம்ம கையை பிடிக்கிறதுக்கு இவர் கையை எடுத்துகிட்டு போக நம்ம வந்து நம்ம ஜேகேவோட கையை பிடிச்சிடுறாரு. இதை வந்து நம்ம ஜோப்பும் நல்லாவே நோட்டீஸ் பண்ணுறான். டக்கு நம்ம ஜோப் திரும்புறாரு. என்னாச்சு நான் வேணா இருக்கவா? கிளம்பு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கிளம்பு. என்ன என் உன் ஃப்ரெண்டை ஒன்றே நான் முழுங்கிட மாட்டேன், இப்போ நீ போறியா இல்லையா? இல்லை அது வந்து
பா நல்லபடியாக சொன்னா நீ போக மாட்டால. டே கிம், ஆ சொல்லுடா டே. இங்கே பாரு, இவன் என்னமோ ட்ரை பண்ணுறான். என்ன பண்ணுறான்? டே ஜோப், என்னடா பண்ணுற? இல்லை என் ஃப்ரெண்டு. உனக்கு தான் நான் இருக்கேன்ல, வா நான் உன்னை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். என்னதும் சோறா? அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோப்பா ஜேகே வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னுலாம் கேட்குற மாதிரி இல்லை. அப்படி அப்படியே வேகமாக ஓடிடுறாரு. அட பாவி ஜோப், இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே திரு முடிச்சிட்ருக்காரு. சரி இறங்கி ஓடிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் நம்ம டே அவர் கையை பிடிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகேக்கு முன்னாடி வந்து நின்றுறாரு. எங்கே தப்பிச்சு போக ட்ரை பண்ணுற? பாஸ், அது வந்து என்ன, என்னை டேன்னு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்னை டேன்னு தான் கூப்பிட்றேன். இல்லை, இதுக்கப்புறம் நான் உங்களை பாஸ்னே கூப்பிட்றேன், மற்றவங்க கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றேன். அப்போ நீ என்னை டேன்னு கூப்பிட மாட்டேன். நான் கூப்பிட மாட்டேன். நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறல்ல. சரி ஓகே விடு, போக போக சரி பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் உன்னை இங்கே எது கூப்பிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? என்ன மட்டுமா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எல்லோரும் தானே வந்திருக்கோம். எல்லோரும் தான் வந்திருக்காங்க. ஆனால் உனக்காக இந்த பிளேஸை நான் செலக்ட் பண்ணியிருக்க காரணத்தை சொல்லணும்ல. எனக்கு எந்த காரணமும் தெரிஞ்சுக்க வேணாம். நான் போகிறோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து டேவை தள்ளி விட்டுட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம டேவை சுத்தமாக அவரால் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. இங்கே பாரு, நீ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணனா அப்புறம் நான் வேறு விதமாக தான் ஒன்று டீல் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்குறதுக்காவது ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு போதும், புரியுதா? நீ அமைதியாக இருந்தனா நான் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஜேகேவும் சரி சீக்கிரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம டே சொல்ல வரும்போது அந்த வேனை சுற்றி அந்த பாடி கார்ட்ஸ் வந்து ஜாலியாக அங்கங்கே நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. அவனுங்க கத்துறானுங்க, டே இந்த பக்கம் வாடா, அந்த பக்கம் சூப்பராகுதுரா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இதை கேட்குற டேக்கோ பயங்கர கோவம் வருது. இவனுங்களை விட்டுட்டே வந்திருக்கலாம், எல்லாம் இந்த கிம்மால் வந்துச்சு. சரி இங்கே ஒரே தொல்லையாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு உன்னை நான் ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ என் கூட சைலண்ட்டாக வரணும். வரமாட்டேன், என்னால் முடியாது, இப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? அது வந்து நான் இப்போ என்ன சொன்னேன்? நோன்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஆமாம், அப்புறம் என்ன நோன்னு சொல்ல வர? ஒழுங்கு மரியாதையா ரெடியாக இரு, 10 மினிட்ஸ் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஃப்ரெண்ட்லேயே இறங்கி போயிடுறாரு. நம்ம ஜேகேவும் பின்னாடி இறங்கி வராரு. ஐயோ இவன் என்ன இப்படிலாம் பேசுகிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, இந்த ஜியோ வேறு சோறுன்னோடனே ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோப்பை தேடி போயிடுறாரு. அவர் அங்கே ஜியோப்பை தேடிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஜியோப்பும் கிம்மோ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சின்ன சேர், அதாவது டேபிள் சேர் போட்டிருக்காங்க, அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஜியோவுக்கு பிடிச்ச ஐட்டம்னா நம்ம கிம்மோ ஆல்ரெடி அங்கே வர வச்சிருக்காரு. எவரா உட்காந்து 10 நாள் சோத்தை பார்க்காதவங்க எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றாரு. சூப்பராக இருக்குடா, தம்மியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி லிக் பண்ணி ரொம்ப வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை வந்து தூரத்துலேருந்து நம்ம ஜேகே பார்த்துறாரு. அங்கே இருக்கிறான் பாரு படக்கா வெட்டி தனியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஜோப் கிட்ட வராரு. கிம் உங்களை டே கூப்பிட்டாரு. என்னையா? ஆமாம், பொதுவாக டே எனக்கு நான் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுவானே. இல்லை, ஃபோனை எடுத்தார், உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகலைன்ட்டு உங்களை வர சொன்னார். ஓ அப்படியா, மவுண்டன் பிளேஸில் ஸோ சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும். சரி நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் அங்கேருந்து போயிடுறாரு. ஏன்டா அவனை அனுப்பி விட்டேன்? பின்ன உங்ககிட்ட பேசுறதுக்கு அவனை எப்படி அனுப்புறது? அதனால தான் டே கூப்பிட்டான்ட்டு போய் சொன்னேன். என்னது பொய் சொன்னியா? ஆமாம் பொய் சொன்னேன். ஐயோ என் ஆள் இன்றைக்கி தான்டா என் கூட ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருந்தான். நீ அந்த ரொமான்ஸை பற்றி பேசுகிற, இங்கே வேறு ஒரு ரொமான்ஸ் நடக்க போகுதுடா. என்ன வேறு ரொமான்ஸா? சூப்பராக இருக்குமா? நான் வேணா பார்க்கட்டா? ஐயோ இவன் வேறு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுனான்டா அப்படின்ட்டு நம்ம ஜேகே நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. என்ன தனியாக கூப்பிட்டு போகிறேன், நான் முக்கியமான விஷயம் பேசணுமா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். என்னது ப்ரப்போஸா? என்னடா சொல்கிறேன்? உண்மைதான்டா, வேணா போய் பாரு. அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு நீ 1000 ரூபாய் கொடுக்கணும். ஏண்டா 1000 ரூபாய் ஒரு விஷயமாடா? உனக்கு பணம் தானே வேணும். அவன் எனக்கு எவ்வளோ சேலரி தரான்னு தெரியுமா? ஒரு மாதம் சேலரியவே உனக்கு நான் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். ஆனால் இதுலேருந்து நான் தப்பிக்கணும். அவன் கூட நான் போகக்கூடாது. அவனோட ப்ரப்போஸலை நான் கேட்கவே கூடாது. அதுக்கு எதனா ஐடியா கொடுறா. அதுக்கு ஐடியாவா? ஒரு ஐடியா இருக்குது. என்ன? நீ அவன் எங்கே கூப்பிட்டு போகிறானோ போ. சரி நீ போய் அங்கே நில்லு. ஓகே, அவன் சொல்லும் போது எல்லாத்தையும் கேளு.
ஓகே. அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு வந்துரு. என்ன பதில்? நோன்னு சொல்லிட்டு வந்துரு. ஐயோ! ஏன்டா இப்படி பண்ணுற? வேறு என்னடா என்ன சொல்கிற? அதுவும் டேக்கிட்ட நம்ம எந்த பிளான் போட்டாலும் ஓகோட்டே ஆகாது. சரி விடு, என்னென்னு தான் பார்ப்போம். நீ எங்கே போனாலும் எனக்கு ஒரு மெசேஜை போட்டு போ. எனக்கு உன்னோட லைவ் லொக்கேஷனை என்னோடய ஃபோனுக்கு ஷேர் பண்ணிட்டு போ. அப்போ தான் நீ எங்கே போனன்றதை என்னால் ஆன் த ஸ்பாட்டில் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? சரிடா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம டே சொன்ன மாதிரி டான்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நிற்கிறாரு. சரி வா, டைம் ஆயிடுச்சு, என் கூட வா அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மா போயிட்டு வாங்க, இங்கே இருக்கிற மற்ற மாடுங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன மாடுங்களா? சாரி ஆடுங்களை, போயிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேக்கு போக மனசு இல்லை. ஆனால் நம்ம டே ரொம்ப ரூடாக ஃபேஸ் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. சரி வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோக்கிட்ட போடா போ ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்ல நீ இருப்ப நான் இருப்பேனா அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்ம டே கூட நம்ம ஜேகே வந்து கிளம்புறாரு. ஸோ அங்கேருந்து நடந்து ஒரு பெரிய மவுண்டன் பாயிண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அதாவது அந்த மலையோட உச்சி ஒரு சைடு நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப முறையாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கீழே விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த எலும்பு கூட தேர்வாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸாக இருக்குது. நம்ம டே அங்கே நின்றுட்டுருக்காரு. இங்கேருந்து ஒரு கத்துறாரு ஊன்ட்டு. அது வந்து எக்கோ கேட்குது. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அந்த சவுண்டு கேட்டோடனே. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நிம்மதியான ஒரு பிளேஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஜிகே வா இங்கே வா. பரவாயில்ல பாஸ், நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். இங்கே வந்து இங்கே நின்று இந்த வியூவை பாரேன், செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே போகிற மாதிரி இல்லை, அவர் அங்கேயே நிற்கிறாரு. சரி ஓகே, இன்னமும் நீ மேலே கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், நீ அமைதியாக கேளு. உன்னுடைய முடிவை நான் உடனேலாம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுன்னெலாம் சொல்ல மாட்டேன். பொறுமையாகவே சொல்லு, எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனால் என் மனசில் இருக்கிறத என்னால் இதுக்கு மேலெலாம் வெயிட் பண்ணலாம் முடியாது சொல்கிறதுக்கு. நான் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரியா? ஆக்சுவலாக ஜெகே, எனக்கு ஏன்னா தெரில, எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எத்தனையோ பேரை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாஃபியா பிஸ்னஸை எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் என் லைஃப்பில் க்ராஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் யார் மேலேயுமே இப்படி ஒரு அட்ராக்ஷன், இப்படி ஒரு அட்டென்ஷன் எனக்கு வந்ததே கிடையாது. நான் உன்னையும் சும்மா யூஸ் பண்ணிவிட்டு நான் விட்டுறேன்லாம் சொல்லலை. எனக்கு என் லைஃப் ஃபுல்லாக என் பக்கத்தில் நீ இருக்கணும். காலையில் எழுந்திருக்கும் போது என் பக்கத்தில் நீ படுத்திருக்கணும். நைட்டு தூங்கும் போது என் கூட சேர்ந்து தூங்கணும். நான் கண்ணை திறக்கும் போது பார்க்குற ஃபேஸ் உன்னுடையதாக தான் இருக்கணும். நான் கண்ணை மூடும் போதும் பார்க்குற முகம் உன்னுடையதாக தான் இருக்கணும். அந்த ஒரு ஆசை எனக்கு அதிகமாகவே இருக்குது. சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக நான் உன்னை யூஸ் பண்ணுறேன்ட்டுலாம் நான் சொல்கிறேன்ட்டு நீ நினச்சிக்காத, என்னை தப்பாக மட்டும் எடுத்துக்காத. இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணது கிடையாது. என் மனசில் இது வரைக்கும் யாரையும் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே. உன் கூட பழகும் போது உன் கூட அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பழகின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என் லைஃப்பில் நான் யாரையுமே உன்னை இப்போ நம்புகிற அளவுக்கு யாரையுமே நான் நம்பலை ஜேகே அப்படின்ட்டு நம்ம டே வந்து அவர் மனசில் இருக்கிறத சொல்லும் போது நம்ம ஜேகே வந்து இதை கேட்குறாரு. ஆனால் அவருக்கு அவருடைய பொண்ணு அதாவது அவளோட ஃபேஸ் தான் அப்படியே நம்ம ஜேகே முன்னாடி ஞாபகம் வந்துட்டு போகுது. எந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை அப்படி என்ன பண்ணாரு, நம்ம ஜேகே வந்து நம்ம டேவை தள்ளி விட்டுடலாம். அவர் மலை உச்சியில் தானே நின்றுட்டு இருக்காரு, கீழே தள்ளி விட்டுட்டு ஸ்லிப்பாகி விழுந்துட்டான்னு சொல்லிடலாம், இது ஒரு நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை தள்ளி விடுறதுக்கு ஒரு கையை ஓங்குறாரு. அப்போ கரெக்டாக நம்ம டே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என் அண்ணனை ரொம்ப பிடிக்கும், என் அண்ணன் ஆரம்மை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஆரம் அப்படின்ற ஒரு நேமை சொன்ன உடனே நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகிடுது. அப்படியே அந்த ஒரு பிளானை அப்படியே கேன்சல் பண்ணிடுறாரு. அப்படியே திருத்துன்னு முடிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. என்னடா இது, இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம டே என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம டே வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை வந்து நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறாரு. எனக்கு என் அண்ணனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு முன்னாடி இந்த மாஃபியா பிஸ்னஸை என் அண்ணன் ஆரம் தான் எடுத்து நடத்திட்டு இருந்தான். எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. என் அண்ணன் அப்படி இருந்தோம் ஆஃபனேஜ்லேயே இருந்து என்னையும் அவங்க கூட வச்சுக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு நல்லா படித்தான். இந்த மாஃபியா பிஸ்னஸை அவன் எடுத்து நடத்தலை, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் எடுத்து நடத்த ஆரம்பித்தான். அதை நல்லா ரன் பண்ணான். ஆனால் அதுவே அவனுடைய உயிரை எடுத்துருன்றதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே. வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணன் எனக்காக எல்லாமே பார்த்து பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தான் அவனோட லைஃப்பில் இன்னொரு ஒருத்தன் வரப்போகிறான் அப்படின்றதே நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக என் அண்ணன் இந்த மாஃபியா பிஸ்னஸில் இருக்கும்போது ஒரு பையனை பயங்கரமாக லவ் பண்ணான். அந்த பையன் பேர் தான்
ஜென் 2 பேருமே அவ்வளோ பயங்கரமாக லவ் பண்ணாங்க. காலேஜ் லைஃப்லேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். ஆனால் எனக்கு ஒரு ஏஜ் வரும்போது தான் என் அண்ணன் இப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறான், இதுதான் லவ், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. நான் ஜின்னை 2-3 தடவை என் வீட்டில் பார்த்துருக்கேன். ஒரு டைமில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா, இதுக்கப்புறம் இவனும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன், இவனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி என் கையை பிடிச்சி ஜின் கையில் கொடுத்து, என் தம்பிக்கு அப்பா அம்மாவாக நீ தான் இருக்கணும், என்னை எப்படி நீ நல்லா பார்த்துக்கணும், அதை விட பயங்கரமாக ஒரு பையனா நீ அவனை பார்த்துக்கணுன்ட்டு ஜின் கையில் என் கையை ஒப்படைச்சிட்டு எங்கள் அண்ணன் வேலை வெட்டின்னு சுற்றிட்டு இருந்தான். எனக்கும் ஜின்னுக்கும் பயங்கர நாங்கள் 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆனோம். என்னை அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு கேட்டு செய்வான். இப்படி எங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் எங்கள் ஃபேமிலி இன்னும் பெருசாச்சு. ஆக்சுவலாக என் அண்ணன் ஆரம்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த பாப்பா பிறக்கிறதுக்கு டெலிவரிக்காக ஜின்னும் ஆரமும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. ஆனால் போகிற வழியிலே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த கார் எரிஞ்சு கடைசியில் அவங்க பாடி கூட எனக்கு முழுசாக கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என் அண்ணனும் என்னோட ஜின்னுடைய சாம்பலை தான் என் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதுதான் மிச்சம் இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு இந்த பிஸ்னஸை நான் எடுத்து ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. வேறு வழி இல்லாமல் நானும் இதுக்குள்ளே வந்துட்டேன். என் அண்ணனையும் ஜின்னையும் கொண்டவங்க யாருன்றது என்னால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க 2 பேரும் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய பார்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் என்கிட்ட சேர்த்துக்க கூடாதுன்ட்டு அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் அதை ஃபாலோ பண்ணவே முடியல. ஆரம் அடிக்கடி சொல்லுவான், உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வரும்போது இந்த மாஃபியா பிஸ்னஸ்லாம் வேணவே வேணாம், நிம்மதியாக அந்த பையன் கூட போயிடணுன்னு உனக்கு ஒரு ஆசை வரும்டா. அந்த மாதிரி ஜின்னை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, நான் ஜின்னை தான் செலக்ட் பண்ணேன். இந்த மாஃபியா அப்படின்றத விட எனக்கு என்னோட ஜின் தான் முக்கியம்ன்ட்டு நான் அவனுடைய வழியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ட்டு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான். அப்போலாம் அப்படிலாம் ஒருத்தனாலாம் இருக்கவே முடியாதுன்ட்டு நான் ஆரம்பி எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனால் உன்னை பார்த்தப்போ அவன் சொன்ன வார்த்தைங்க அது ரொம்ப ரொம்ப உண்மைன்றது எனக்கு புரிஞ்சுது. இங்கே பாரு ஜேகே, நான் இன்னமும் ஏதோ ஒரு பழைய கதையை சொல்கிறேன், கற்பனை கட்டி சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காது. இதுதான் என் லைஃப்பில் உண்மையாக நடந்தது. என் அண்ணன் என்னை எவ்வளோ பார்த்துக்கிட்டான், ஜின் என்னை எவ்வளோ பார்த்துக்கிட்டான் அப்படின்றத விட நான் உன்னை அதை விட அதிகமாக நல்லா பார்த்துப்பேன். நீ நிறைய வாழ்க்கையில் இழந்திருக்கன்றதை நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ யோசித்து பதில் சொல்லு ஜேகே, ஆனால் நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ணுவேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு. நம்ம டே அங்கேருந்து போயினதுக்கப்புறமேட்டு நம்ம ஜேகே பயங்கரமாக அழுகுறாரு. என்ன, ஏன் அண்ணன் ஜின்னுடைய ஹஸ்பண்ட் உன்னுடைய அண்ணன் ஆரம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட நம்ம ஜேகே உக்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காரு. ஓகே காய்ஸ், இதோட இந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.